அன்பினர்களே, வளைகுடா யுத்தம் நாளாந்தம் எகிறு நிலையில் ஏறிக்கொண்டிருக்கின்றது. ஈரான்காரன் போட்டு தாக்குறான், உண்டு இல்லைன்னு பண்றான். இப்பொழுது அமெரிக்கா, நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஒன்று ஈரான் தோற்று போகும் என்றால் ஈரான் தன்னுடைய அணுகுண்டை கையில் எடுக்கும் என்று. இப்பொழுது ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அமெரிக்கா ஒரு அணுகுண்டை கையில் எடுக்கும் என்று சொன்னமில்லை. அது இன்றைக்கு ஒரு செய்தியாக வெளியாக இருக்குது. இஸ்ராயல் சொல்லி இருக்கிறான், இப்ப அமெரிக்கா அடிச்சா வெக்கம் தானே, நான் பெரிய சண்டியன், பூனை நாட்டுக்கு நான் போடுறதா என்று இப்ப இஸ்ரேல போட்டு சொல்லிக்கிறாங்க. நீ சொல்லு, இப்ப இஸ்ரேல்காரன் சொல்லிக்கிறான், ஈரான் அஞ்சப்பா நீ இந்த சண்டையை நிறுத்தின அணுகுண்ட தூக்குன்னு சொல்லிக்கிறான். அதை ஈரான்காரன் கேட்கிறான் இல்லை. ஏனென்றா ஈரான்காரன் கையில பலம், நாங்க சொன்னோம் இல்லை, ஈரான்காரன் பலம் கூடிருச்சு, ஈரான் கை ஓங்கி இருக்குது. அவன் ஃபெட்டா 2 ஏவுகணை உண்டு இல்லைன்னு பண்றான். மிச்சம் மோசமான தாக்குதலை கொடுத்திருக்குது. அஜர்பைஜான் மீது ஒரு மிசைல் போட்டிருக்கிறான். அது பை மிஸ்டேக்கா? ஏன்னா அஜர்பைஜான் இவங்கட எல்லை நாடு, நேச நாடு. அவன் ஏர்போர்ட்ல போய் விழுந்து அது ஒரு முருகன் நிலைன்னு அவன் அங்க உரிமை கொண்டிருக்கிறான்டா. என்னை கடிச்சிட்டா நான் விட மாட்டேன் என்ன ஆகும்னு அவன் கத்திக்கிறான் ஒரு பக்கம். இப்ப அபுதாபி இவங்க அமீரகம் போல் அட்டென்ஷன் சபா நீ தான் சண்டிய, நான் ஒன்றுமில்லைன்னு அவர் தொபக்குன்னு விழுந்துட்டார். இன்று கட்டார் மீது ஒரு தாக்குதல் நடந்த உண்மைதான். ஆனால் மிக அதிகமான பொய் செய்திகள் இந்தியாவுக்குள் என்னது தாளம் போட்டு ஆடுதுன்னு சொல்லி கட்டார் சொல்லி கவலைப்பட்டுக்கிறாங்க அந்த நாடு. ஏண்டா இப்படி காசா பணமா அடிச்சு விடுறானுங்க. சரி, அது போகட்டும். அப்ப நாம் ஏற்கனவே நேற்று சொல்லி இருக்கின்றோம், இந்தியாவின் திட்டமிடப்பட்ட சதி மூலம்தான் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. கரெக்டாக நேரம் பார்த்து உரிய நேற்றையில சர்வதேச எல்லையில வச்சு இந்தியா எல்லை தாண்டினுடனே இலங்கைக்கு நேர போட்டு தாக்கியிருக்கிறான். அடப்பா நல்ல இருப்பியா நீ? இதை நம்ம நேற்றும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்றோம். அது உலக பரப்பில் இன்று கூட மிக தெளிவாக இந்தியா மீது கண்டனங்கள் குவிந்த வண்ணம் வருகின்றது. நம்ம இதுல இந்த பயப்பட போறோம்? இந்தியா போட்டு கொடுத்துட்டான் பாவி, அவனுக்கு தொழிலே போட்டு கொடுக்கறது தானே. அவன் மிச்ச மோசமாக எல்லா வகையிலையும் போட்டு கொடுக்கறதுல 1ஆம் நம்பர் வேணும். பாவண்டா, இந்த பாவமும் பழியும் இந்தியாவில போய் சேருது. ஏனண்டா இருக்கிறவனுகள் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா இஸ்லாம் விரோதம் தானே, இவன்ட மனிதாபனம் இல்லை. ஏன்னா அதான் சொல்லமே, கிளஸ்டர் கொண்டு நான் கொடுக்குற அவர் தான். சரி, இப்ப 2ஆம் கப்பல் ஒண்ணு வந்துட்டான். இலங்கை கிட்ட இப்ப அனுமதி கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்க? இலங்கை கடல் எல்லைக்கு அருகில உள்ள தனிச்சிறப்பு பொருளாதார கடல் மண்டலத்தில் எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன் சொல்றாங்க. மற்றொரு ஈரான் கப்பல் வந்து இவங்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அந்த கப்பல் எங்கிருந்து வர அதையும் சொல்லிக்கிறான். அந்த கப்பல்ல 300 ஈரானிய குழந்தைகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்குவதற்காக கப்பலை 24 மணி நேரத்துக்கு இலங்கையிட ஒரு துறைமுகத்தை நாங்க தடுத்து நிக்கிறோம் அப்படி என்று அனுமதி கேட்டுக்கிறாங்க. அதுல இவங்க மேடுன்னு கேட்கல, இவங்க ஏஜென்ட் கேட்டுக்கிறாங்களா? மேடே நாங்க நேற்றே சொன்னமில்லை, ஒரு பிளைட், ஒரு விமானம், ஒரு கப்பல், நீரில் நிலத்தில் கப்பல் பிளைட்டுகள் டேஞ்சர் சோன்ல அவங்க ஒரு தாழ போகுது, எரிய போகுது, வெடிக்க போகுது என்று ஒரு நிலம் வந்தால் மேய்டே நடிப்பாங்கல்ல, அது அடிக்கல ஏஜென்ட் ஹெல்ப் அடிச்சுக்கிறாங்களாம். இவங்க இந்த மத பத்தி ரீகன்சிடர் பண்றாங்களாம். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ரீகன்சிடர் அமெரிக்காவோட கேட்கணும். இந்த மீண்டும் ஒரு ஈரான்காரன் கப்பல் வந்திருக்கிறான், நாங்க எங்கட பஞ்சத்துக்கு எங்க தேயிலை தூள் எடுக்கிற ஈரான் தான். நேற்று நீங்க அடிச்சிட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும், நாங்க கண்டுகொள்ளல. இன்னைக்கு வந்திருக்கிறான், ஏப்பா நாங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கட்டான்னு அவரோட உத்தரவு கேட்டு வரலையாம். 24 மணி நேரமாக அங்கு தடுத்து நிற்குமானால் மீண்டும் ஒரு தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏண்டா சொல்லியாச்சுல, அங்க வந்திருக்குல்ல. இப்ப கப்பல் இன்டர்நேஷனல் போர்டர் நின்று இலங்கை எல்லையை நோக்கி நின்று கொண்டிருக்குது. அப்ப இன்டர்நேஷனல் ஏரியாக்குள்ள அடிச்சா யாரும் கேட்கலாது, அனாத குழந்தை மாதிரி தான். ஏன்னா எந்த நாடும் பங்கெடுக்கல, எந்த நாடும் கேட்கல. இன்டர்நேஷனல் பவுண்டரிக்குள்ள நின்றுக்கிட்டு நாங்க ஹெல்ப் கேட்கிறோம், இவங்க என்ன கொடுக்கல. இவங்க என்ன அடே ஒரு மனிதாபிமானா கொடுங்கடா, மனுஷனா பிறந்தா கொடுங்கடா. நாங்க ஈரானுக்காக சொல்லலைங்க, மனிதனாக இருந்தால் உலகத்துல வாழ்ற மனுஷன் யாருக்காவது ஒரு அவசர சேவைக்காக 300 குழந்தை கூட வந்து ஒரு உதவி கேட்டா கொடுக்கணும்டா. இது கூட தெரியாத மொக்கு கவர்மெண்டா இருக்குது இந்த நாடு. அவன் போட்டு கொடுக்குறான். இந்த பன்னாட இந்தியா முழுசா போட்டு கொடுக்குறான். இப்ப தரித்து நிற்பதும் சர்வதேச எல்லையில. இப்ப சர்வதேச எல்லை இருக்குமெண்டா அவன் மேலால வந்து கொண்டு வீசி போகலாம், கீழால வந்து அடிச்சுட்டு போகலாம். ஆக மிகப்பெரிய ஏஜென்ட், அவசர உதவி கோரல்ல மிகப்பெரிய டேஞ்சர் சோன்லது ஈரானிய கப்பல் இருக்கின்றது. அங்க அவங்களுக்கு தண்ணி குடிக்க, சோறு தண்ணி அப்படி அதைத்தான் கேட்கிறாங்களாம்.
இவங்க இன்னும் கொடுக்கலையா. ஆனால் இலங்கைக்குள்ள தொல்லை அதிகரிக்குது. எப்படி என்றால் முஸ்லீம் வாக்கெடுத்து நாமல் ராஜா எடுத்துருவான் பாபி. மனிதாபிமான ரீதியாகவும் முடிவெடுக்க வேண்டும் என்றும், அதே போல தனது தேசத்துக்கும் பாதுகாப்பு தரும் முடிவை எடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கு இலங்கை அரசாங்கம் சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு பயந்துட்டாங்கல்ல, ஈரானை பாய்ச்சி கொள்ளதா அமெரிக்காவோட ஏச்சி வாங்கி கொள்ளலான்ற முடிவுல அவங்க இருக்கிறாங்க. சரி, இந்த கப்பலை பாப்போமா. இந்த கப்பலும் சமீபத்தில் மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஷ் டேனா கப்பலை போலவே இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை அணிவகுப்பு இண்டஸ்ட்ரியல் ஃபிளீட் ரிவ்யூ IFR மற்றும் மைலன் போன்ற கூட்டு பயிற்சிகள் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் ஈரான் நோக்கி திருப்பிக் கொண்டிருந்த கப்பல் குழுவை சேர்ந்ததான் இந்த கப்பலும். அப்ப அதுவும் இந்தியா தான் வருது, விசாகப்பட்டினம் தான் வருது, ஒன்றன் ஒன்றாக. இவங்க விசாகப்பட்டினம் போகாம இவங்க மலேசியா பக்கம் போயிருக்கலாம். ஏங்க அங்க போகாம இங்க வரீங்க? இலங்கை அவண்ட நாடு, மலேசியா எப்படியும் கொடுத்துரும், மலேசியா சிங்கப்பூர் கொடுத்துரும். அங்கெல்லாம் இவங்க வாலாட்டையில சிங்கப்பூர் மலேசியா பக்கம் இந்த இந்தியா மாதிரி கட்டாப்பெரு வேலை அந்த நாடு பார்க்காதுகள். அங்கேயும் அவங்களோட மலேசியா போர்டருக்குள்ள பூந்திருக்கலாம். இவங்க தேவையில்லாம இந்த பக்கம் வந்துக்கிட்டு அடிபட்டுட்டு இந்த நோன்பு காலத்துல மக்கள் சாவுறத இலங்கை தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ முஸ்லிம் மக்களோ யாருமே விரும்பலங்க. என்னடால் இங்க உள்ள மனிதாபிமானம் அப்படிப்பட்ட மனிதாபிமானம், அது தமிழனோ சோனிய முஸ்லிம் யாரென்றாலும் அவங்க இந்த மாதிரி நோன்பு நேரத்தில் வந்து மக்கள் இப்படியாக வந்து மாட்டிக்கொள்வதை ஒருபோதும் இலங்கைக்குள்ள யாரும் விரும்பவில்லை என்பது இப்போ இந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்ற பொறுத்தில எல்லா ஊடக தரப்பால் அந்த மாதிரி வருகிறது. இந்த கப்பல் இலங்கையின் பிராந்திய கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதி கேட்டு அவசர உதவி கோரிக்கை விடுத்திருக்கன்னு ஏர்ஜென்ட் ஹெல்ப் தான் கேட்டுக்கிறாங்களே. இது தற்போது இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தின் நிலை கொண்டு சொல்றாங்க. இல்லை, இது சர்வதேச எல்லையில், சர்வதேச கடல் எல்லையில் தரித்து நிற்கின்றது. இந்த நேரத்தில் ஒன்று அமெரிக்கா மீண்டும் வந்து அடிக்கலாம், அல்லது மேலால வந்து அடிக்கலாம். யாரும் கேட்கலாமா? சர்வதேச எல்லையில ஒரு யுத்தம் நடக்குது என்றால் எந்த நாடும் கேட்க முடியாது. ஏண்டவன் அடிக்கலாம், இயலாதவன் படலாம். திஸ் இஸ் த ரூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ரூல்ஸ். இதுதான் ரூல். இது குறித்து இலங்கை அமைச்சரவை செய்தி பேச்சாளர் நலிந்த ஜெயதிச நாங்கள் நிலைமையை கவனித்து வருகிறோம் என்றும் அதில் உள்ளவர்களின் உயிர்களை காப்பதே முதன்மையான நோக்கம் என்று அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று. பொதுவாக இத்தகைய போர்க்கப்பல்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு மற்றும் எரிபொருள் தேவைக்காக இது போன்ற நாடுகளின் துறைமுகங்களை கேட்பது வளமை. இருப்பினும் தற்போது நிலவும் போர் பதற்ற சூழல் காரணமாக இந்த கப்பலின் வருகை இலங்கை அரசுக்கு ஒரு ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ரீதியான சவாலாக மாறிட்டு இதுதான் அங்க அடிச்சு விட்ட விளக்கம் இருக்குது. அவனுக்கு சவால் தானே. என்னண்டா இந்தியா தப்பிட்டான், இந்தாப்பா ஊர்ல நடக்கல, நான் தான் அவன் மிச்ச ராஜதந்திரமாக தப்பிருக்கு. இலங்கை பக்கம் ஒதுக்கி விட்டு நீ அடிச்சுக்கொள்ளு, எனக்கு பொறுப்பு இல்லை, இலங்கை நீயும் பார்த்துக்கொள்ளு. இது அப்படி இருக்குது. மலாக்கா சந்திக்கிட்டே போயிருக்கலாம். ஏண்டா இவங்க ஸ்ரீலங்கா இப்போதைக்கு இந்த யுத்தம் இப்போ அவசரமா அமெரிக்கா முடிக்க பாக்குது என்றால் அட்டென்ஷன் சரண்டர் ஆக போறாங்க. அது வேற வாரம். இப்ப இந்த சண்டை என்பது 2 வாரம் நம்ம செய்தி கொடுத்துட்டோம். இன்னும் 2 வாரம் இந்த சண்டை நீடித்தால் அமெரிக்காவின் ஆயுதம் முற்றுமுழுதாக தீர்ந்து நான் சொல்லல. அப்போ என்னமோ நம்ம இந்தியாக்கார மாதிரி கட்டி சொல்லல. பென்டகன் அறிவித்திருக்கிறது. பென்டகன் செய்தியானது. பென்டகன் யார் சொல்றா? அமெரிக்காவின் ராணுவ தரப்பால் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இவனுக்கு சொன்ன இந்த லூஷனுக்கு கேட்கல. இவன் இந்த செத்த வரை குறித்த வேங்கத்திட்டானே இந்த லூஷன் யாரு? நெய்னாக்கு சொன்னது அமெரிக்க படை சொல்லிச்சு, நீ ஈரானுக்கிட்ட போய் மோதாத. இப்ப எப்படின்னா நம்ம இப்படி சொல்லிக்கொள்ளும். அதாவது இந்தியாவுக்குள்ள இந்த தமிழ் அமைப்புகளை புலிகளை வளர்த்த இந்தியா லேசா வந்து அடிக்கலாம் பூந்தாரா இல்லையா? மரபு வழி யுத்தத்துல வாங்கி கட்டினாரா இல்லையா? அந்த மாதிரி தான் ஈரானை இவரும் ஒரு இட போட்டிருப்பார். ஈரான்காரன் முஸ்லீமும் அடிச்சுட்டு போக மாட்டு அதை விழுத்து வாங்குது. ஏன்னா இவங்க இந்த கப்பல் கூட இலங்கை பக்கம் வராம அவங்களோட ஈரானுக்கு இன்பம் அவங்களோட ரேடியோ மெசேஜ் கொடுத்துட்டு மலாக்கா ஊடாக மலேசியா சிங்கப்பூருக்குள்ள போய்கிறண்டா வருஷ கணக்கா எடுக்கலாம். டொக்கியாட் சாச்ச பிறகு கட்டிக்கொள்ளலாம். ஒரு உசிறு போறது போறோம் என்றால் அந்த நாட்டுல சொத்து. அது எப்படி சொத்து? ஈரானின் சொத்து. அது 87 மாலுமிகள் இப்போது இருக்கின்றார்கள். அது அவங்களோட சொத்து. அவங்களோட சொத்துக்கு எவ்வளவு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டுக்கு இருக்குல்ல. இலங்கையை போன்ற ஒரு விதமான இந்த நீரில் தத்தளிக்கின்ற அல்லது தாமரை இலையில் நீர் போன்று தத்தளிக்கின்ற நாடுகளும் உதவி கேட்காம அவங்க விசாகப்பட்டினம் இருந்து நேர மாறி மேற்கு பக்கமாக அவங்க மலாக்கா சந்திக்கு போய்கிறாங்க. சிங்கப்பூர் அல்லது மலேசியாவுக்குள்ள போயிருக்கலாம்.
இது கூட தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு ஐயோ நம்மள உசிர வாங்குறான் பாவிகள். சரி, இலங்கையின் பிரத்யேக பொருளாதார பலகத்துக்குள் இருப்பதாக கூறப்படும் மற்றும் ஒரு இரண்டாவது ஈரானிய கப்பல் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உடனடியாக தெளிவுபடுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியின் அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கேட்டிருக்கின்றார். நல்லொரு கோரியன் அவங்க ஈரான பயணிக்கிறாங்கல்ல. நம்ம ஒரு வேறொரு செய்தியில கொடுப்போம். என்னமோ இந்த தமிழ் யுத்தத்திலே ஈரான்காரன் ஆயுதம் கொடுத்தன்னு சொன்னாங்க. அட மோட்டு பயல்களா, ஈரான் மீது பொருளாதார தடை விதித்திருக்கிற நேரத்தில அவன் என்னடா உங்களுக்கு ஆயுதம் கொடுத்தான்? அது மொக்குத்தரமான கதை. அது ஈரான் எந்த விதமான ஆயுதம் கொடுக்கவில்லை. ஆனால் ராணுவ ரீதியாக ஏதாவது ஆலோசனை கொடுத்திருக்கலாம். ஈரானுக்குள்ள இலங்கை ராணுவக்காரங்க போய் ஒரு பைஸ் எடுத்து அவ எந்த வரலாறும் இல்லை. நீங்க எங்க வேண்டாம் பாருங்க. ஈரான்காரங்க சிங்களக்காரங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்ததாக ஆயுதம் கொடுத்ததாக எதுவுமே கிடையாது. அது இன்னும் இஸ்ரேலின் எக்கனாமிக் ரேஸுக்குள்ள இருக்காது. அமெரிக்காவின் பொருளாதார தடைக்குள்ள இன்னும் இருக்கிற ஒரு நாடு எப்படி ஆயுதம் கொடுப்பார்? இந்த இஸ்லாத்துக்கு விரோதமான இந்த சனியன் கூட்டங்கள் எடுத்து விடுற கதையை நம்பிக்கிட்டு தமிழ் மக்கள் நம்புறீங்க. நாங்க அந்த செய்தியை தனியாக தரப்புறோம். அடுத்தது அது நாம இது நியூஸ் கூடி போகுது. நாம அடுத்த பாட்டுக்குள்ள இதை நாம் கொண்டு வருவோம். இந்த செய்தியில பார்ட் 2 வரப்புறம் கொஞ்சம் சொல்லிட்டு போவோம். இது தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாடு என்ன என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் நாமல் ராஜபக்சே. மோதல்களின் போது அல்லது இந்த மாதிரி ஒரு விபரீதங்களும் போது அல்லது ஒரு யுத்தத்தின் போது காலம் சென்ற திருமதி பண்டாரநாயக்க அவர்கள் நடுநிலை கொள்கையை கடைபிடித்து இந்தியா தனது வான்பரப்பை பாகிஸ்தான் விமானங்களுக்கு மூடிய பின்னர் பாகிஸ்தான் விமானங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்கும் தரித்து நிற்பதற்கும் அப்போது இடம் கொடுத்திருக்கிறாங்க திருமதி பண்டாரநாயக்க அம்மையார். அந்த நேரத்தில் திருமதி பண்டாரநாயக்க அம்மையார் மனிதாபிமான அடிப்படையிலும் தேவையையும் நட்பையும் கருத்தில் கொண்டே அந்த தீர்மானம் எடுத்ததாகவும் நாமல் தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய இஷ்யூ செய்திங்க. இப்பொழுது சர்வதேச எல்லைக்குத்தான் இந்த கப்பல் தரித்து நிற்கின்றது. இது இரண்டாவது ஈரானிய கப்பல் இலங்கையை நோக்கி செல்கிறது என்று தற்பொழுது செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றது. அதிகாரிகள் இலக்கு வைக்கப்படலாம் என்று கூறுகின்றனர். அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய போர்க்கப்பலான நேற்றைய தாக்குதல் தெனாவை தாக்கியது போன்று இந்த மாலுமிகள் 87 பேர் இருப்பதாகவும் அவர்களும் கொல்லப்படலாம் என்றும் ஒரு அச்சம் எழுந்திருக்கு. ஏனெனில் அவர்கள் இப்ப தரித்து நிற்பது இலங்கை எல்லையில் அல்ல, இன்டர்நேஷனல் பார்டர்ல நிக்கிறாங்க. இலங்கைக்காரன் இன்னும் ஒரு அனுமதி கொடுத்து அவன நாட்டுக்குள்ள எடுத்தால் தாக்கலாது. அது 2 நாடுகள் பிளவுபடும். இது இப்ப தாக்கலாமா அல்லது கரையேற்றலாமா என்ற ஒரு முடிவெடுக்கப்படாத நிலையில் தான் இந்த ஈரானிய கப்பல் தத்தளிக்குது. அப்ப எதுவும் நடக்கலாம் இல்லை, அது காலை தான் பார்க்கலாம். இவன் அதே மாதிரி தான் இந்த கப்பலின் செல். அதாவது முதல் கப்பல் இப்ப நேற்று தாக்கப்பட்ட கப்பலும் கூட கிட்டத்தட்ட இன்றைக்கு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 16 மணி நேரங்கள் தரித்து நின்று இவன் எந்த அனுமதியும் கொடுக்கல. இவனுங்கள் லூசன் தான். அட தாடி பாலாக்கால் அவன் நீண்ட நேரம் அவன் தரலன்னா நீங்க அந்த கப்பலை தூக்கிட்டு போயிருக்கலாமா இல்லையா? நீங்க போகாம ஏன் நின்றீங்க? உங்களோட முட்டாள்தனம். அது மேடே சொல்லி இவர்கள் போகல இந்த நாட்டு காரணங்கள். இன்றைக்கு உங்களுக்கு வந்தா நாளைக்கு இன்றைக்கு அவனுக்கு வந்தா நாளைக்கு உங்களும் ஒரு எல்லையில வரும். அப்படியா? நீங்களும் ஹார்முஸ் சந்தில தத்தளிக்கலாம். சரி, இந்த இரண்டாவது கப்பல் இலங்கையை நோக்கி செல்கிறது என்று ஏற்கனவே ஓர்டர் எல்லாம் கொடுத்து கிடக்குது. எதுவும் நடக்கலாம் என்றும் சொல்லப்படுது. எதுவும் நடக்கல. இந்த கப்பலில் 100க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையின் தெற்கு கடற்கரையில் நேற்று மூழ்கடிக்கப்பட்ட அதன் சகோதரி கப்பலை போலவே இந்த கப்பலும் குறிவைக்கப்படலாம் என்ற அச்சம் வட்டாரங்கள் உலகம் முழுவதும் வந்துட்டு உயிர்களை பாதுகாக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்றும் ஸ்போக் மினிஸ்டர் சொல்லி இருக்கின்றார். இலங்கை மினிஸ்டர் போர்க்கப்பல் அவசர துறைமுக அழைப்பை, அதாவது ஏஜென்ட் ஹெல்ப் தான் கேட்டுக்கிறாங்க. அது மீண்டும் நாம சொல்றல மேடே என்று அவங்க அழிய போற சாக போறோம்னு சொல்லல, ஏஜென்ட் ஹெல்ப் தான் அவசர உதவிதான் கோரி இருக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் உற்று நோக்குவோம். இலங்கை அரசாங்கம் எந்த முடிவை எடுக்க போகுது என்று பார்க்கலாம். வருகின்ற செய்தி அப்பப்போது கொடுக்கலாம். இதுவும் ஒரு ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இறந்தவர்களின் பொடிகள் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகின்றது. முடிந்தவரை அதெல்லாம் செஞ்சது பிறகு செய்கிறானே, செத்தது பிறகு பொடியை கொடுக்காம என்ன அவளும் ஈரானிய மாலுமிகள் அந்த கப்பல வந்தவங்க அடிப்படை செத்தல் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். இதுவும் ஒரு இலங்கைக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுகின்ற ஒரு செய்தி. அடுத்தது இலங்கை தேயிலை, இவங்களுடைய டீ பவுடர் எல்லாம் மிக அதிகமாக கொள்வனவு செய்வது ஈரான். ஈரான் மேல ஏற்கனவே இந்தியா வந்துட்டு, இந்தியா
தோளுக்கு மேல இருந்துகிட்டு தோசா இருந்துகிட்டு அச்சா லடுக்கா இருந்துகிட்டு போட்டு கொடுத்து காட்டி கொடுத்திக்கான் பாவி. இதையும் இப்ப அவன் தான் சொல்லிக்கிறான், அதான் அந்த போறா நீ பாத்துக்கொள்ளு. எங்களுக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை. எங்க நாட்டை விட்டு எங்க ஏரியா விட்டு தாண்டினா நீ அடி குத்து வெடிக்க வேண்டாம் சொல்ல இதையும் சொல்லியிருக்கிறான். ஆனால் இவங்க இலங்கையில ஹெல்ப் கேட்டிருக்கத்தால இலங்கை ஒரு தர்ம ஜங்கடத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜங்கடமாக இருக்கும். பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியும் எப்படி போகுதுன்றதையும். இதுவும் ஒரு முக்கியமான உலக பரப்புல ஈரானின் இரண்டாம் கப்பலையும் காவு கொள்ள இலங்கை காவு கொடுக்க போகுதா அல்லது காப்பாற்ற போகுதா என்பதையும் உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் அமெரிக்காவுக்கு பயந்து ஈரானை பகைச்சு கொண்டு ஈரானியின் உயிர்களை எல்லாம் காவு கொடுக்கும் அளவுக்கு இலங்கை வந்து கொண்டிருந்தால் இலங்கை சர்வதேச எல்லையில் மிகப்பெரிய பாதகத்தையும் சேதகத்தையும் ஏற்படும் என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.